இஸ்லாத்தில் பொய் சொல்ல அனுமதியுள்ளதா? உண்மையே பேச வேண்டும் என்றும் பொய் சொல்லக்கூடாது என்றும் திருக்குர்ஆனும் நபிமொழிகளும் வலியுறுத்துகின்றன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், உண்மை நிச்சயமாக நன்மைக்கு வழிகாட்டும், நன்மையானது நிச்சயம் சொர்க்கத்திற்கு வழிகாட்டும். ஒரு மனிதர் உண்மை பேசிக்கொண்டே இருப்பார், இறுதியில் அவர் வாய்மையாளர் சித்திக் எனும் பெயருக்கு உரியவர் ஆகிவிடுவார். இதை போன்றே பொய் நிச்சயமாக தீமைக்கு வழிவகுக்கும், தீமை நரகத்திற்கு வழிவகுக்கும். ஒரு மனிதர் பொய் பேசிக்கொண்டே இருப்பார், இறுதியில் அவர் அல்லாஹ்விடம் பெரும் பொய்யர் என பதிவு செய்யப்பட்டு விடுவார் என்ற இந்த ஒரு நபிமொழி நூல் புகாரியில் பதிவாகி உள்ளது. இதுபோன்று திருக்குர்ஆன் வசனங்களும் நபிமொழிகளும் பல உண்டு என்றாலும் சில நேரங்களில் பொய் சொல்வதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி வழங்கியுள்ளார்கள். முதலாவதாக போர் தந்திரத்திற்காக சொல்லப்படும் பொய், இரண்டாவதாக மக்களிடையே சமாதானத்தை உருவாக்குவதற்காக சொல்லப்படும் பொய், மூன்றாவதாக குடும்ப ஒற்றுமைக்காக கணவன் மனைவியிடமும் மனைவி கணவனிடமும் சொல்லும் பொய் என்று நூல் முஸ்லிமில் இந்த ஒரு நபிமொழி பதிவாகியுள்ளது. எனவே நபிகளர் அனுமதித்த இந்த 3 இடங்களில் பொய் சொல்வது குற்றம் ஆகாது.